இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம கோயிலுக்கு போகலாம். அடுத்து நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்க, அதனால சந்தைக்கு போயிட்டு நிறைய காய்கறிலாம் வாங்கலாம். அடுத்து அவங்க கிட்டலாம் நல்லா பேசலாம். முக்கியமாக என் பேராண்டி வரான், அதனால ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும். இப்போ வேலையை முடிச்சாதான் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிக்க முடியும். அதனால சீக்கிரம் போய் சாமியை கும்பிட்டுடலாம். கடவுளே, என்னோட விருந்தாளிகள்லாம் வர்றாங்க. என் பேரனும் கூட சேர்ந்து வரான். அதனால எல்லாரையும் பார்த்து பத்திரமா என் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறவளே, நீதான் பொறுப்பு. ஐயோ, எங்க வச்சேன் பையே? இப்ப எங்கதான் வச்சேன்? டிவி பக்கத்துல வச்சிருப்பேனோ? இல்ல, டம்ல தான் வச்சிருப்பேன். ஏன்னா நான் அன்னைக்கு தான் துவைச்சேன். எடுக்க போகணும். பைய எடுக்கிறதுக்குள்ள என்னென்னலாம் ஆயிடுச்சு. சரி, நம்ம சந்தைக்கு போவோம். பேராண்டிக்கு எல்லாமே வாங்கியாச்சு. பேராண்டிக்கு பிஸ்கெட் வாங்கியாச்சு. அப்புறம் பேராண்டிக்கு பிஸ்கெட் சாப்பிட்டு சளி பிடிச்சிருச்சுன்னா டானிக் வாங்கியாச்சு. அதை வாயில கொடக்குன்னு ஊட்டி விட்டுறான். ஆனா கிண்ணத்துல கொடுத்தா அவன் அழுவான். வேற என்ன பண்ணா, பொம்மை போட்டு கிண்ணத்துல கொடுத்தா அவன் சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிருவான். சரி, வீட்டுக்கு போற வழியில ஏதாச்சும் பொம்மை கிண்ணம் போட்டு இது இருக்கும், அதை வாங்கிட்டு போய் பேராண்டிகிட்ட கொடுத்துடலாம். பேரனுக்கு ஒரு கடையில கூட ஒரு டப்பா கூட இல்லையே. வீட்டை சுத்தி ஒரு கடை இருக்கு, அங்க போய் வாங்கிடலாம். ஆனா பிஸ்கெட் போட ஒரு டப்பா கிடைச்சிருச்சு. எம்மா நீ பாட்டுக்கு டப்பா எடுத்துட்டு போயிட்டியா? யார் மக்கா ஓனருக்கு சொல்லுவா? டப்பா தாமா திருடின்ட்டு எல்லாம் நினைப்பாங்க. காசு கட்டிட்டு தானப்பா போறேன். சரி, 50 ரூபாய் இத்தா வச்சுக்கோ, காசை கொடுமா. எல்லாம் அநியாயமான வேலைதான். எல்லா பிஸ்கெட்டையும் உள்ள போட்டாச்சு. அப்பையில இருந்து கதவு யாரும் டொக்குன்னு தட்டிட்டே இருக்காங்க. வாங்கப்பா, ஏன்ப்பா வெளியே நிக்கிறீங்க? வாங்கப்பா, உள்ள வாங்கப்பா. ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. என்னம்மா, நல்லா இருக்கியா? கூட யார் வந்திருக்கான்னு பாரு. நான் தான் வந்திருக்கேன். சரிம்மா, எனக்கு வேலை இருக்கு, இவனை பார்த்துக்கோ. நான் ராத்திரி வந்து கூப்பிட்டுக்கிறேன். பாட்டி, உங்க வீட்ல ஏதாச்சும் சாப்பிட வச்சிருக்கீங்களே? எனக்கு வயிறு பசிக்குது, கொஞ்சம் தாங்களேன். நீ வா, உனக்கு தான் நான் பிஸ்கட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், வா சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறியா? இத்தா பேராண்டி, தண்ணியை குடி, நல்லா குடி. சரி பாட்டி. குடிச்சியா? போதும் பாட்டி. சரி, உனக்காக நான் பிஸ்கட் வாங்கி வச்சிருக்கேன், வா போய் சாப்பிடலாம். இத்தா பேராண்டி, உனக்காக நான் பிஸ்கட் வாங்கியிருக்கேன். வாங்கின புது நாள்லே இதை உடச்சிட்டியா? சரி, நீ அப்புறமா அந்த பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டுக்கோ. ஏன்னா எல்லாமே கீழே விழுந்துருச்சு, அதனால நீ கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கோ. பாட்டி, என்னடா பேராண்டி? எனக்கு தனியா விடுங்க. ஏன்டா? எனக்கு தெரியாது, கொஞ்ச நேரம் என்னை விட்டு போங்க. இப்ப பேராண்டி நம்ம இப்படி சொல்லிட்டா என்ன காரணமா இருக்கும்? ஏதாச்சும் காரணமா இருக்கும். இல்ல, நான் பிஸ்கட் குடுக்கலன்னு சொல்லி இப்படி பண்றானோ? என்ன பேராண்டியாச்சு? நான் இப்ப சோபால தானே உட்காந்துருந்தேன், எப்படி இங்க வந்தேன்? ஆமா, நீ சோஃபால தான் உட்காந்துருந்த. இப்போ இங்க வந்து உட்கார்ந்த? எப்போ இது ஆச்சு? எப்போ? எனக்கு என்ன ஆச்சு தெரில. நீ ஏன் இப்படி சொல்கிறன்ட்டு எனக்கு புரியவே இல்லை. நீ எப்போ அந்த ஜாடியை கீழே போட்டி அப்பையில தான் நீ இப்படி தான் பண்ணுற. ஏன் தெரில. வா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்.
வா வாசப்படி பார்த்து மேலே ஏறு. பாட்டி விடுங்க. ஏன் பேராண்டி? பாட்டி நான் உங்க கூட வர மாட்டேன். உங்க கூட வந்தாலே ஏதோ ஒண்ணு எனக்குள்ள நடக்குது. என்ன பண்ணு, நீ ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு வா. நான் வர மாட்டேன். பாட்டி நான் வீட்ல தானே இருந்தேன், எப்படி கோயிலுக்கு வந்தேன்? என்ன நீ என்ன சொல்ற, எனக்கு புரியல. நீ இப்பதானே வரமாட்டேன் சொல்ல, இப்பதான் நான் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து என்ன பண்ற? பாட்டி எனக்குள்ள ஏதோ பேய் புந்த மாதிரி அப்பப்ப ஃபீல் ஆகுது, அப்பப்ப போயிருது, என்னன்னு தெரியல. சரி, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு உனக்கு என்ன ஆச்சுன்ட்டு எனக்கு புரியுது. புரிஞ்சும் அது நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு போல. எது பாட்டி? அது வந்துருச்சு. என்னாச்சு பாட்டி? எது வந்துருச்சு சொல்லுங்க பாட்டி. பாட்டி ஏன் என்கிட்ட மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? அப்பதானே நான் தைரியமா இருப்பேன். என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் பாட்டி, சொல்லுங்க. இந்த விஷயம் என்னோட மகனுக்கு கூட தெரியாது. ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சாலும் அவன் புது வீடு வாங்கிட்டு போயிடுவான். நம்ம தாத்தாக்கு பிடிச்ச வீடே இதான், அதனால தான் நான் இந்த வீட்டிலே இருக்கேன். இந்த விஷயத்த நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஓட்டை மட்டும் தான் சொல்கிறேன். நீ இது பத்திரமா வச்சுக்கணும். வா கோயில் ஓரத்தில் போய் இதை வச்சு பேசலாம். வா இங்கே உட்கார். அதாவது நம்ம இது வந்து வாடகை வீடு தானே. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இது நம்ம சொந்த வீடாக வாங்கிக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து யாரோ இந்த வீட்டில் வந்து யாரோ தூக்கு மாட்டி இறந்துட்டாங்களாமா. அதனால அப்போலேருந்தே அப்பப்போ யார் இந்த வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்தாலும் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க அவங்க. அதனால தான் எனக்கு பார்த்தோன்னே புரிஞ்சு நீ என்ன நிலைமையில் இருக்கிறன்ட்டு. அதுக்கடுத்து தான் உனக்கு பேய் பிடிச்சிருந்துச்சுன்ட்டு நீயே சொன்ன. அதனால தான் இப்போ நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். ஐயர் என்ன சொல்கிறாரு பார்த்துட்டு வீட்டில் என்ன நடந்தாலும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்கள் அப்பா வர்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி அந்த பேய் அழிச்சிருவோம். சரி பாட்டி. பேராண்டி போகலாம். கோயிலுக்கு போய் உனக்கு ஏதோ மந்திரிச்சு விட்டு வந்துடலாம். என்னாச்சுமா, என்ன பதட்டமா வரீங்க? சாமி வீட்டுக்கு பேராண்டி வந்ததுல இருந்தே அவன் உடம்புக்குள்ள எதுவும் போயிட்டு வர மாதிரி என்னென்னமோ பண்ணுறான் சாமி. அவனே சொல்லிக்க என் உடம்புல ஏதோ ஒன்று ஏறின மாதிரி இருக்குது, பேய் ஏறின மாதிரியே இருக்குது. என்ன ஆச்சுன்ட்டே தெரில சாமி. அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணன்ட்டே தெரில. என்ன பண்ண சாமி? இருங்க, இந்த திருநீரை எடுத்து உங்க வீட்டு வாசல்ல போடுங்க. கண்டிப்பா அந்த பேய் வரும், உங்க பேராண்டி மேல ஏறிடும். சரியா? பேராண்டி மேல ஏறினோடனே இந்த திருநீரை எடுத்து உங்க பேராண்டி மேல போட்டுருங்க. எப்படியும் அந்த பேய் போய் தான் ஆகணும். அதுக்கும் மீறி போகலைன்னா சாமியை கும்பிடுங்க, எப்படியோ போயிடும். தெரியும் சாமி. இந்த திண்ணூரை ஃபுல்லாக என்ன வாசலை நான் சொல்கிற கரெக்டாக மட்டும் பார்த்துக்கோங்க சாமி. போய் வாசலில் போட்டோன்னே பேராண்டிக்கு பேய் பிடிச்சிடும். பேய் பிடிச்சோடனே திண்ணூரை எடுத்து அவன் மேலே போட்டுறணும். அதுக்கும் மேலேனா சாமி நல்லா கும்பிட்டு பக்தியோடு இருக்கணுமா சாமி? ஆமாம். சரிங்க சாமி, போயிட்டு வரேன். பேராண்டி திண்ணூறு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. திண்ணூரும் சாமியும் நம்மளை நல்லா பத்திரமா பார்த்துக்கோம், ஓகேவா? என்ன பேராண்டி ஆச்சு? ஏன் இப்படி பயந்த? பாட்டி அந்த பேயை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு பாட்டி. நான் இருக்கிறேன், சாமி இருக்கு, எல்லாம் அவனை பார்த்துக்கும். வா போகலாம் வீட்டுக்கு. வீட்டு வாசலில் திண்ணூறு தான் போட்டாச்சு. வாழ பேராண்டி வீட்டுக்கு போகலாம், உள்ளே போகலாம். எங்க பேராண்டி ஓடுறேன்? எங்க பேராண்டி? நில்லு. என்ன பேராண்டி ஆச்சு? என்ன ஆச்சு? சாமி சொன்ன மாதிரி துண்ணூறு எடுத்து அவன் மேலே போட்டுறானா எப்படியோ. இப்போ ஒன்று என்ன பேராண்டி ஆச்சு? என்ன ஆச்சு? என்னாச்சு பேராண்டி என்னாச்சு? எந்திரி. என்னாச்சு பேராண்டி? எனக்கு என்னாச்சு? நான் எப்படி இங்கே வந்து கோயிலுக்குள்ளே வந்து? சரி, உன் மேலே இருக்க பேய் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பேராண்டி. வா வீட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சாமி கும்பிட்டு போயிடலாம். வா போகலாம். கடவுளே, என் மேலே இந்த பேயை போக்குனதுக்கு உங்களுக்கு நன்றி. வா பேராண்டி போகலாம். பேயெல்லாம் நம்ம அழிச்சாச்சு. வா போகலாம். எப்பயும் நீங்க
நீங்க சாமியை கும்பிட்டா ஒண்ணுமே நடக்காது. உங்களுக்கு சாமி துணையா இருக்கும். டாடா, பை பை. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.